நம்ம சூர்யாவோட கருப்பு பார்த்தீங்கன்னா, இப்போ தியேட்டருக்கெல்லாம் 200 கோடி தாண்டி பார்த்தீங்கன்னா வசூல் பண்ணி போய்க்கிட்டு இருக்கு. ஸோ இந்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 250, 300 crore ஆகணும்னா அது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா "திரிசம் 2" ஒரு பெரிய பேன் இந்தியா படத்தோட கிளாஸ் பட்டா தான் முடியும். ஸோ அந்த படம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ நம்ம மோகன்லாலோட "திரிசம் 3" படத்துக்கு மலையாளம் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன 1 and 2 ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஹிட்டாக இருக்குது. ஸோ அந்த அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா புக்கிங்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 20 25 கோடி ஆயிருக்கு. ஸோ அப்படின்னா கண்டிப்பாக வேர்ல்டு வைட் 50 55 கோடி பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் உறுதி. ஸோ அது வேறு இல்லாமல் இந்த படம் தான் பார்த்தீங்கன்னா மலையாளம் சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 400 500 crore மூவியாக பார்த்தீங்கன்னா இருக்க போதுன்னு டாக்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த படம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரிலீஸ் ஆகி பார்த்தீங்கன்னா தியேட்டர்ஸில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அதில் லைட்டாக சிக்கல் தான். ஏன்னா படத்துக்கு பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு ரிவ்யூ தான் இப்போ வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம இந்த படம் பார்க்கல. ஸோ படம் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஏன்னா நான் "திரிசம் 1 and 2" ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மலையாளம் வெர்ஷன் பார்க்கவே இல்லை. ஸோ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் ரிவ்யூ வராது. ஸோ இப்போ பிரச்சனையே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வர வெள்ளி, சனி இந்த 3 நாள் பார்த்தீங்கன்னா யார் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸில் இறங்கி சம்பவம் பண்ண போகிறாங்க வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா கருப்பு சைடுமா ஒரு சைடு பயங்கரமான பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ்லையும், "திரிசம் 3" பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்ஸோட மிக்ஸ்டு ரிவ்யூலையும் பார்த்தீங்கன்னா ரன் ஆக போகுது. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஃபைனலாக எவ்வளோ ரன் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட் முடிகிறப்போ கொடுக்க வெயிட் பண்ணி பார்ப்போம்.